வணக்கம் அன்பு மாணவர்களே, திஸ் இஸ் யுவர் ஆல் அபவுட் இங்கிலீஷ். ஹியூப்ரிஸ் என்கின்ற ஒரு வார்த்தையை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஹியூப்ரிஸ் என்றால் ஒரு துடுக்கான கர்வம், ரொம்ப அத்துமீறிய ஒரு கர்வம் என்று சொல்லலாம். எக்ஸசிவ் ப்ரைட் ஆர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இதை சொல்லலாம். ஒவ்வொரு அதீதமான தன்னம்பிக்கை, தன்னை பற்றி அதீதமாக ஒரு பெருமையான எண்ணத்தில் இருப்பது, இதெல்லாம் ஹியூப்ரிஸ் என்று சொல்லலாம். He has a hubristic resistance to admitting he is wrong. அவன் தப்புன்னு அவன் ஒத்துக்காத அளவுக்கு அவன் அதை நியாயப்படுத்த பார்க்குறான். தன் பக்கம் அளவுக்கு அதிகமான நியாயம் இருக்கு என்று நினைத்து கொண்டு அவன் செய்த தப்பை ஒத்துக்கொள்ள மறுக்கிறான். அதுதான் அதனுடைய மீனிங். The self-assured hubris among economists was shaken in the late 1980s. 1980 பொருளாதார வல்லுநர்கள் நினைத்திருந்த, அவர்கள் நம்பினதற்கு மாறாக, அவர்கள் பெரிதும் நம்பியதற்கு மாறாக அவர்களுடைய நம்பிக்கையை உடைத்தெறும் வகையில் 1980 பொருளாதாரம் சீர்கேடு அடைந்தது. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் நடந்தது என்பதைத்தான் இந்த செல்ஃப் அஷ்யூர்டு ஹியூப்ரிஸ் அமாங் எக்கனாமிஸ்ட் வாஸ் ஷேக்கன், தகர்த்து நொறுக்கப்பட்டது, இல்லை ஆட்டம் காண வைக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது என்று சொல்லலாம். இந்த லேட் 1980s 1980களின் பிற்பகுதியில் என்று சொல்லலாம். மீண்டும் நாளை வேறு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.